ரிமோட் எடுத்துங்க ரிமோட் கொஞ்சம் வழி விடுங்க உட்காருங்க மாஸ்க் மேலே போடு மேலே இங்கே இருங்க மாஸ்க் போடுங்க மாஸ்க் எடுத்தவங்க கொஞ்சம் அவர் இல்லை இதுதான் மாறவே முடியாது. பஞ்சாயத்துக்கு யார் யார் வந்து உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கோ அவங்க மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு மீட்டிங் நடத்தினோமோ நீங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டு யார் யார் மெம்பர்ஸ் இருக்கீங்களோ தலைவி அண்ட் பஞ்சாயத்து செக்ரட்டரி இவங்க மட்டும்தான் இருந்துட்டு நீங்க பஞ்சாயத்தோட வளர்ச்சிக்காக என்னென்ன தீர்மானம். தெற்குத்திட்டை பஞ்சாயத்துல பஞ்சாயத்து பிரசிடென்ட் இவங்க ராஜேஸ்வரி இவர்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி பஞ்சாயத்து கூட்டத்தில் எல்லாம் கீழே உட்கார வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு சம்பந்தமா இன்னைக்கு காலையிலிருந்தே வந்துட்டு எல்லாம் 3 வகையான என்கொயரிஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போலீஸ் சைட்லேருந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அடிஷ்னல் கலெக்டர் தலைமையில் வந்துட்டு என்கொயரி போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து வந்துட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த என்கொயரி பண்ணதில் இப்போ நாங்களும் வந்துட்டு இப்போ அடிஷ்னல் கலெக்டர், சப் கலெக்டரு, எஸ்பி, நானும் எல்லோரும் வந்துட்டு பஞ்சாயத்து தலைவர் அண்ட் வார்டு மெம்பர்ஸ் 4 பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் கூட கூட்டு உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். அதில் இவங்களோட வாக்குமூலங்கள்லாம் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இல்லை இவங்க மேடம் சொல்கிறது வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட்டு எங்களை வந்துட்டு போஸ்ட் பண்ணார் அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு இப்போ காலையிலேருந்து போலீஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவர் கிடைக்கல தேடிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க மேலே வந்துட்டு ஆல்ரெடி சட்டப்படி கேஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதுக்கு சம்பந்தமாக ஈவன் ஆஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகிய நான் நம்ம பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 படி செக்ஷன் 205-206 கீழே வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துருவோம். அந்த ஷோகாஸ் நோட்டீஸுக்கு வரப்போகிற ரிப்ளை படி தகுந்த நடவடிக்கை வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்துருவோம். சார் 5 ஊரை வந்து இங்கே உள்ள மெம்பருங்க 5 பேருமே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்காங்க. அவங்க 5 பேருமே நீ கீழே தான் உட்காரணும், நீ வந்து சமுதாயத்தில் ரொம்ப வந்து இவங்கன்னு சொல்லி இவங்க கொடுத்த வாக்குமூலம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களை உட்காரவே விடுறதில்ல, இவங்களை கீழே தான் உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற மீது 5 மெம்பர் இவங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஊரோட ஒத்து போயிட்டு இருக்கோம், ஊரோட ஒத்து போயிட்டு போடுங்க, கொஞ்சம் மாஸ்க்குள்ள போடுங்க, ஊரோட ஒத்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஊராட்சி வந்து இங்கே உள்ள மெம்பர் மேலே நீங்கள் என்ன இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்போ தலைவர் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதில் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது 2 நபர்கள் மேலே, ஒன்று வந்து வைஸ் பிரசிடென்ட்டு, இன்னொன்று வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி மேலே. ஸோ அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அந்த 2 பேர் மேலே
SC/ST Prevention of Atrocities Act 2015 அமெண்ட்மெண்ட் படி 31M 31R இந்த 2 செக்ஷன் பிரிவுகளை வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அவங்க ஸ்டேட்மெண்ட் ஃபர்தராக எடுத்துட்டு அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதுபடி அது மேலே விசாரணை பண்ணிட்டு மேற்படி நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். சார், இந்த ஊரில் இவங்க மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, இதுவும் பாதுகாப்பு இருந்தால் இவ்வளோ லேட்டாக சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை இவங்க சொல்லி இருக்கும்போது இவங்க உயிருக்கு பாதுகாப்புக்கு இப்போ இவங்க உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி இவங்களுக்கும் தைரியம் சொல்லியிருக்கோம். மற்ற வார்டு மெம்பரும் அவங்க புரிஞ்சுட்டாங்க அவங்க என்ன ஒரு தவறு நடந்திருக்குன்னு அப்படின்னு அவங்களுக்கும் உணர்வு வந்துருச்சு. ஸோ அதனால மேற்படி இந்த ஊரில் இந்த பிரச்சனை எடுத்துட்டு இஷ்யூ கிரியேட் ஆகாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அது இருந்தாலும் அந்த பட்சத்தில் கூட நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு வந்து பலமாக கொடுப்போம். சார், ஊரடங்கு மண்டலத்துல சார் டேட் இல்லாம எல்லாமே ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டுமே டேட் இல்லாம இருக்கு சார். அதை பத்தி அம்மா வந்து என்னைக்கு உட்கார வச்சாங்க, இந்த சம்பவம் என்னைக்கு நடைபெற்றது? நேற்று வலைத்தளங்கள்ல வந்த போட்டோ வந்துட்டு அந்த போட்டோ ஜூலை 17ஆம் தேதி எடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த போட்டோலயே டேட் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம மேடம் கேட்டிருந்தோம். இது வரைக்கும் உங்க பஞ்சாயத்து சார்பில் இருந்து இது வரையும் ஒரு 4 கூட்டங்கள் நடத்திருக்காங்க. 4 கூட்டத்தில் வந்துட்டு சில வாட்டி சேர்ல உட்காந்துருக்காங்க, சில வாட்டி வந்து கீழே உட்காந்துருக்காங்கன்றாங்க. மற்ற வார்டு மெம்பர் சில பேர் சொல்றாங்க அவங்க விருப்பத்தோடு தான் அவங்க கீழே உட்காந்துருந்தாங்கன்ட்டு. இவங்க தலைவி பிரசிடென்ட் மேடம் வந்துட்டு அவங்க இல்லை என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே தான் வந்துட்டு இப்போ என்கொயரி போய்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ண உடனே வந்து போலீஸ் டீடைல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதில் சம்மந்தப்பட்ட எல்லார் மேலேயும் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஆஸ் பர் லா ஆக்ஷன் எடுக்க முடியும். ஜூலை 17 நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த சம்பவம் ஏன் அப்பவே நீங்க புகார் கொடுக்கல? எதுக்காக, என்ன காரணமா? அதான் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம் சார். சரி கொடுக்கக்கூடாதுன்றதுனால இருந்தோம். அவர் ரொம்பமா இது காசு கொடுத்துட்டே இருந்தார் வயசுக்கு. சரி இப்பவுமே நம்ம பொறுத்து போனால் அவரு கண்ட்ரோலுக்கு போகுதுன்றதுனால நான் இப்போ புகார் கொடுத்தேன். சார், தேசிய கொடியை வந்து நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் தான் பிரசிடென்ட் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கூட ஏற்றல, யாரோ இன்னும் 3வது பார்ட்டி ஏற்றிருக்காங்க. அதுக்கு என்ன அவங்க அப்பாவுக்கு ஏற்றதா சொன்னதா ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் அப்பா தானே எத்தனை இருக்கும் தேசிய கொடி? அவங்க அவங்க அது வைஸ் பிரசிடென்ட் தான் ஏற்றணும். தலைவர் இருக்கும்போது அவங்கள போஸ்ட் பண்ணி ஏற்றுறாங்க. சரிம்மா, டார்ச்சர் கொடுக்குறான்னு சொன்னாங்களா? உங்களுக்கு எந்த மாதிரியான டார்ச்சர் கொடுக்குறாங்கம்மா? எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறாங்க? வந்து நான் தான் நல்லா இருக்கு. அவ்வளோ லாஸ்ட் இல்லை இல்லை சரி கவர்மெண்ட் அவங்க பர்சனல் இன்டர்வியூஸ்னா ஆல் ஆக்ஷன். மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு வாங்க, ரெடியாக இருக்கு. போதும் இருக்க ஒன்றும் தெரியாது. போதும்